போதும் எடுத்து. அப்பா டேய், ரெண்டு பேரும் அவன் கதையை முடிச்சிட்டு வாங்கடா. டேய் சூர்யா, போ அவனுக்கு போய் ஹெல்ப் பண்ணு. டேய் அவனை இன்னைக்கு போட்டே ஆகணும். டேய் பொருள் வச்சிருக்கியா? இல்ல. போடா வெண்ண. இந்தா போட்டுரு. போ போ. டேய் மணி எங்கடா? அவன் அந்த பொண்ணை கூட்டு போயிட்டான்டா. போயிட்டானா? டேய் அவனை சாட்சி புடிங்கடா. அவன் கழுத்துலயே போடுறான். என்னடா போட்டானுங்க போல இருக்கு. டேய் நீ ஏன்டா கத்துற? இவனை தானே போட்டேன். அவனை தான்டா போட்டேன். ஆனா எனக்கு பிளட் வருதுடா. டேய் அது ஏற்கனவே பாத்துருக்கேன்டா. இரு இவனை முடிச்சிட்டு வரேன். ரவி அவனை இழுத்து புடி. நல்லா புடி, கழுத்தை எடு. ஏய் என்னடா சாவடிச்சோட திருப்பி திருப்பி சாக அடிக்கிறானுங்க போல இருக்கு. நீ ஏன்டா கத்துற? என்ன என்ன வெட்டுற? டேய் நீ என்ன மந்திரவாதியா? உன்னை வெட்டினா அவனும் கத்துறானுங்க. என்னடா முறைக்கிற? மேஜிக்கா காட்டுற? இருடா உன்னை ஒரேடியா போட்டுறேன். வேணா சொன்ன கேளு. வேணா. டேய் என்னடா பிரச்சனை வேற மாதிரி போகும் போல இருக்கு. டேய் மந்திரவாதிடா. எல்லாரும் ஓடுங்கடா, ஓடுங்க. அங்க பாருடா, சக்கரவர்த்தி வரான்டா. தப்பிச்சான் போல இருக்கு. விடு விடு விடு. சக்கரவர்த்தி உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே? இல்ல, I'm all right. சார், அந்த ரவுடிங்க உங்களை கொன்னுடுவாங்கன்னு பயந்தே போயிட்டோம். நல்ல வேளை தப்பிச்சிட்டீங்க. டேய் நம்ம இங்க ரொம்ப நேரம் இருக்க வேணாடா. போய்டா. டேய் அந்த ரவுடிங்க திரும்பி வந்துருவாங்க. நம்மளுக்கு தான் டேஞ்சர். மெயினா சக்கரவர்த்திக்கு டேஞ்சர். நம்ம இங்க இருந்து போயிடலாம். ஓகே வாங்க வாங்க வாங்க. தப்பிச்சிட்டான். எப்படி தப்பிச்சான்? எங்கேயோ தப்பு நடந்திருக்கு. மாட்டாமலே போறப்பறான். சக்கரவர்த்தி, நானே ஃபோன் பண்ணணும்னு நினைச்சேன். ஒரு வழியா ரீச் ஆயிட்டேன். ஆனா வழியில சின்னதா ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. என்னாச்சு? நானும் பிரதர்ஸும் கார்ல போயிட்டு இருந்தோம். என்ன சக்கரவர்த்தி, இவ்ளோ பெரிய பிரச்சனையா இருக்கு? எதுக்குள்ள அங்க கூட்டிட்டு போனாங்க? உனக்கு அடி ஒண்ணும் படலையே? பெருசா ஒண்ணும் படல. நல்ல வேலை, சாமி புண்ணியத்துல தப்பிச்சிட்டேன். எல்லாம் அவங்கனாலதான். எங்க அண்ணனுக்கு பண்ண வேலை. அவங்க சார்பா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ரியலி சாரி சக்கரவர்த்தி. நீ ஏன் சாரி கேக்குற? எனக்கு என்னவோ இதெல்லாம் உன் அண்ணனுங்க போட்ட டிராமான்னு தோணுது. டிராமாவா? என்ன சொல்ற? ரவுடிங்க நிஜமாவே அட்டாக் பண்ணிருந்தா உன் அண்ணனுங்கள்ல ஒருத்தன் செத்துருப்பான். அங்க அப்படி எதுவும் நடக்கல. அவங்க அட்டாக் பண்ற மாதிரி நடிச்சாங்க. அது பாக்குறப்பவே தெரிஞ்சது. ஏய், சும்மா அவங்கள சந்தேகப்படாதடா. எதுக்கு அவங்க நடிக்கணும்? அதுவும் இல்லாம ரவுடிங்க அவங்களையும் தான் அடிச்சிருக்காங்க. அவங்கள அடிக்க அவங்களே ஆல் செட் பண்ணுவாங்களா?
அங்கதான் டிராமா இருக்குன்னு சொல்றேன். அவங்க எய்ம் பண்ணது என்ன கொல்லத்தான் ரவுடிங்கள அவங்க பிக்ஸ் பண்ணிருக்காங்க. விளையாடாத சக்கரவர்த்தி. ஏய் கண்மணி, நம்ம விஷயத்துல அவங்க தான் விளையாடுறாங்க. உனக்கு சந்தேகம் வராத அளவுக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட்டா பேசி என்ன தனியா அழைச்சிட்டு போய் கொல்லணுங்கிறது தான் அவங்களோட பிளான். என்ன சக்கரவர்த்தி, உனக்கு ஆரம்பத்துல இருந்தே அவங்க மேல நம்பிக்கை வரல, அதனாலதான் அவங்க எதை பண்ணாலும் உனக்கு சந்தேகம் வருது. அப்படின்னா அந்த ரவுடிங்கள அவங்க பிக்ஸ் பண்ணல? அதுக்கு வாய்ப்பே இல்ல. நான் திரும்பவும் சொல்றேன், அவங்க என் அப்பா மாதிரியோ சித்தப்பாங்க மாதிரியோ இல்ல, ரொம்ப நல்லவங்க. மறுஜன்மம் அது இதுன்னு கண்டதையும் போட்டு குழப்பிக்காத. நாளைக்கு நிதானமா யோசி, உன் சந்தேகம் தன்னால போயிடும். ஓகே, உன் அண்ணனுங்க நல்லவனுங்களா இருந்தா எனக்கும் சந்தோஷம்தான். ஆனா ஒண்ணு மட்டும் மறந்துடாத, இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல எல்லாரையும் சந்தேகப்படணும், எல்லாரையும் கண்மூடித்தனமா நம்ப கூடாது. அதான் நமக்கு நல்லது. ஓகே? ஓகே சக்கரவர்த்தி, நீ நல்லா ரெஸ்ட் எடு. நான் அப்புறமா பேசுறேன். ஓகே, பாய். ஒருவேளை சக்கரவர்த்தி சொல்றது உண்மையா இருக்குமோ?